கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆனா பொதுவாவே ஒரு அமைச்சரே அந்தந்த தொகுதியில போட்டிடுறதுக்கே கொஞ்சம் தயங்குறாங்க. அந்த தொகுதியை விட்டு வேற தொகுதிக்கு போகவே ஒரு மாதிரி நெருடலா இருக்கிறாங்க. ஆமா. ஆனா நீங்க மட்டும் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தொகுதியில போட்டிடுறீங்க. இதுக்கான காரணம் என்ன? புதுசா ஒரு ஏரியாவுக்கு போறோம், மக்கள் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நமக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு தாட்ஸ் இருக்குமாண்ணே? ஒண்ணுமே கிடையாது. நான் மக்களே மக்களாக மட்டுமே பார்க்கிறேன். ஆனா மக்கள் நம்ம அவங்கள எப்படி பார்ப்பாங்கன்னு மக்கள் என்னை நல்லா தான் பார்ப்பாங்க. நான் நல்லவன் தானே, என் மனசுல அழுக்கு இல்லையே, கெட்ட சிந்தனைகள் இல்லையே, இந்த மக்கள் முதுகில் ஏறி சவாரி செய்யணுங்கிற ஆசை இல்லையே, இந்த மக்களை வச்சு நான் ஏதாவது காசு சேர்க்கணும், நகை சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இப்படி எந்த ஒரு குறுகிய மனப்பான்மையும் என்கிட்ட கிடையாது. இப்போ உங்களுக்கு பின்னாடி முக்குளத்தூர் புலிப்படைன்னு ஒரு பிம்பம் இருக்குல்ல, இந்த சமுதாய மக்களை தாண்டி மற்ற சமூகத்தினரும் உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்களா? நீங்க ஓட்டு கேட்டு போகும்போது அவங்க எப்படி சொல்றாங்க, எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்க? இப்போ நீங்க இங்க காலையில வந்தீங்க தோட்டத்துக்கு, அங்க என் சமுதாய மக்கள் அங்க இருந்தாங்க. அதனால அது என்னுடைய முக்குளத்தூர் புலிப்படைங்கிறது என்னுடைய அடையாளமாக இருந்தாலும் கூட நான் எல்லாருக்குமானவன். நான் நான் ஏன்னா என்னுடைய தலைவர் தேவர் நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்லங்கிற தாரக மந்திரத்தை தான் அவர் விதைச்சிட்டு எங்களை போன்ற மக்கள்கிட்ட, எங்க இளைஞர்கள்ட்ட விதைச்சிருக்காரு. திண்டுக்கல் சாரதியில எங்க பிள்ளையா நீங்க நடிச்சீங்க, நீங்க உண்மையிலே எங்க பிள்ளைதான், என்ன நீங்க எங்க வாங்க, 650 பேர் நாங்க இருக்கோம், நாங்க எல்லாம் முன்னாடி எல்லாம் ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டவங்க, ஆனா இந்த முறை நாங்க போட மாட்டோம், நான் உங்களுக்கு தான் போடுவோம், உதயசூரியனுக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே, சத்தியம் பண்ணிட்டு போறாங்களே கையில. இப்ப இதே சத்தியம் இப்போ நீங்க ஒரு படத்துல நடிச்சதை எடுத்து காமிச்சு பேசியிருக்கீங்க. இதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் இன்னும் அவர் சினிமா நட்சத்திரம் மட்டும் இல்லாம களத்துல வந்திருக்கிற ஒரு தலைவரை தானே மக்கள் பார்ப்பாங்க. களத்துல வந்த தலைவரா அவங்க பார்ப்பாங்கன்னா, களத்துல எத்தனை வாட்டி வந்தீங்க, என்னென்ன செஞ்சீங்கிறதையும் பார்ப்பாங்கல்ல. நீங்க எதுக்கு வந்தீங்க, ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது களத்துல நின்று மக்களுக்காக பேசக்கூடியவன், அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவன் தான் தலைவன். அன்னைக்கு கரூர்ல அத்தனை பேர் அப்பாவிகள் சாகும் பொழுது அந்த இடத்துக்கு போனது யாரு? முதலமைச்சர் தான் போனாரு, ஸ்டாலின் அண்ணன் தான் போனாரு, அவர் தான் தலைவர். திரும்பி ஓடி ஒளிகிறவர் தலைவர் கிடையாது. அது என்னைக்குமே விஜய்ங்கிறவர் இன்னைக்கு எத்தனை ஆண்டு காலமாக இருந்தாலும் அன்னைக்கு அவர் செய்த காரியங்கள் மன்னிக்கவே படாது. ஆனா அதுக்கு அவர் நிறைய விளக்கம் கொடுத்துட்டாரு. மாவட்டத்தை விட்டு நீங்க வெளியில போயிருங்க, இங்க இருந்தா இன்னும் பெரிய பிரச்சனை, அது போலீஸ் சொல்லுவாங்கன்னு இவர் கதை சொல்றாரு. அப்படியே சொல்லியிருந்தால் நான் போக மாட்டேன்னு சொல்லணும்ல. இறந்தவர்கள் என்னுடைய மக்கள், என்னை பார்க்க வந்த மக்கள், என் ரசிகர்கள், என் உறவினர்கள், அவங்களுடைய நான் அவங்களை இப்படி ஒரு விட்டுட்டு நான் இத்தனை பேரை சாகடிச்சு நான் போய் என்ன பண்ண போறீங்க, என்ன கைது பண்ண போறீங்க, பண்ணுங்க, சந்திக்கிறேன், சிறைச்சாலை போறேன். இதை நான் அந்த இடத்துல கருணாசை யோசிச்சு பாருங்க தம்பி. நான் இருந்திருந்தேன்னா நான் விட்டுட்டு வந்திருப்பேன் நினைக்கிறீங்களா? அதனால என் வாழ்க்கையே வாவு சிதம்பரம் பிள்ளை மாதிரி நான் ஜெயிலுக்குள்ளே கிடக்கணும்னு இருந்தா கூட நான் கிடப்பேன். இதுதாங்க தலைமை, இதுதாங்க தலைமைக்கான பண்பு. பண்பற்றவர்கள் எல்லாம் தலைவர்கள் ஏத்துக்கிறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு மானம் கட்டது கிடையாதுங்க தமிழ்நாடு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.